ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலையில் நெத்திலி மீன் வாங்கியிருந்து நெத்திலி மீன் வந்து எப்போவுமே அவியல் வைக்கிறேன். இது வறுத்தரைச்சி கறி வைக்க மாடலில் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து செய்து காணிக்க போகிறேன். அதுக்கு மீனை கழுவி எப்பவும் போல் புளியும் உப்பும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்புறமா அதுக்கு தேவையான தேங்காய் வறுத்தரைச்சி தான் கறி வச்சா தான் இந்த மெத்தேடில் உள்ளது நல்லாயிருக்கும். பச்சைக்கு வச்சா டேஸ்ட் அவ்வளோவா எடுபடாது. அதனால் நீங்கள் வறுத்தரைச்சி கறி வச்சுக்கிடலாம். தேங்காய் வறுக்கைக்கு போட்டிருக்கேன். அது கூட வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டு அது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு தேங்காய் வந்து கொஞ்சமாக வறுபட்ட பிறகு நம்ம வந்து இன்றைக்கி மீன் குழம்பு மசாலா தான் இது. நம்ம கம்பெனியில் நம்மளே தயார் செய்கிறது சிஸ்டர் பிளான் மசாலா. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுபோல் இன்றைக்கி வந்து நம்ம மசாலா தான் போட போகிறோம். இதில் வந்து நார்மலாக வந்து நான் வறுத்தரைக்கும் போது நல்ல மிளகு, கருவேப்பிலை, மல்லிப்பொடி, வத்தல் பொடி எல்லாமே தனித்தனியாக போடுவேன். இது வந்து நம்ம கறி மீன் குழம்பு மிக்ஸு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்றைக்கி. போதும். இது வந்து இதிலே நல்ல மிளகு, கருவேப்பிலை, மஞ்சள், மல்லி, வத்தல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்கு தான் ஒரு 2 கொத்து எக்ஸ்ட்ரா போடுறது. உங்களுக்கு கருவேப்பிலை கிடைக்காட்டாலும் நம்ம பிரச்சனை இல்லை. மசாலாவை நீங்கள் மணத்தும் போதே கருவேப்பிலை வாசனை சூப்பராக அடிக்கும். எல்லாம் போட்டு மிக்சர் தான். இதில் வந்து எல்லா டப்பாயும் திறக்கன்னு தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் போட்டு வறுத்து ஒரு 1/4 மணிக்கூர் அப்படியே சிம் ஃப்ளேவில் வச்சு வறுத்து அப்புறம் ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்ல மையாக அரைச்சிக்கிடலாம். மை போல் அரைச்சா தான் வந்து மீன் கறி வந்து குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திருன்னு இருந்தால் குழம்பு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அதனால் முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடி மாதிரி பொடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலா அரைஞ்சி முடிஞ்சோடனே ஆல்ரெடி வந்து நெத்திலி மீன் வந்து புளி உப்பும் போட்டு வச்சுருந்தேன். அதில் இந்த மசாலாயும் ஊற்றி அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பையும் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி. போட்டு கறியை கொட்டி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். கறி நல்லா கொதிச்சுட்ருக்க டைமில் கொதிச்சுட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு கூட வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போடலான்னு வந்து இது பண்ணியிருக்கேன். கறி கொதிச்சுட்ருக்க ஸ்டேஜ்லேயே வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி ரெடி பண்ணியாச்சு. குழம்பு என்றைக்குமே கொதித்த பிறகு தான் காய்கறி போடணும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருந்தேன். அந்த காய் எல்லாத்தையுமே அது கூட போட்டு கொஞ்சமாக சிம் ஃப்ளேவில் வச்சு இன்னும் நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதித்த பிறகு அந்த முருங்கைக்காய் போட்ட வாசனையும் சூப்பராக இருக்கும். நல்லா கறி கொதித்து ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டு அப்படியே இறக்கி வச்சுக்கிடலாம். சூப்பரான வந்து ஒரு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. நிறைய பேர் வந்து நெத்திலி மீனில் கட்டியாக தொக்கு மாதிரி வைக்கிறது. இந்த மெத்தேடில் நெத்திலி மீனில் வந்து குழம்பு வச்சா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம யூஸ் பண்ண மீன் குழம்பு மசாலா வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்சல்லையும் போட்டு விட்டுட்ருக்கோம்.